مباركا فيه كما يحب ربنا ويرضى أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் இன்றைய நாளிலிருந்து மன்ஹஜுஸ் சாலிக்கின் என்ற கிதாபில் கிதாபு ஷியாம் அந்த பாப் மட்டும் ரமதான் முன்னிட்டு அந்த பாப் மட்டும் பார்ப்போம். கிதாபு ஷியாம். இப்போ இந்த மன்ஹஜுஸ் சாலிக்கின் இந்த கிதாபை தொகுத்தவர் யார் என்றால் ஷேக் அப்துல் ரஹ்மான் இப்னு நாசிர் அஸ்ஸெதி, அதாவது சீனுக்கு கஸ்ர், இதுதான் சரியான உச்சரிப்பு. ஷேகுனா அபு அம்மார் யாசிர் அல் அதனி கூறியது போல் அஸ்ஸெதின்னு உச்சரிக்கிறது தான் சரியான உச்சரிப்பு. ஷேக் அவர்கள் முஹர்ரம் மாதம் 12வது நாள் 1307வது ஆண்டு 1307 ஹிஜ்ரி 1307 ஆண்டு உனைஸா என்ற பிரதேசத்தில் பிறந்தாங்க. ஷேக் அவர்கள் அவர்களுடைய தாயார் அவர்கள் இவருக்கு 4 வயது இருக்கும்போதே மூத்தாயிடுறாங்க. அதே போல் அவங்களுடைய தந்தையும் இவருக்கு 7 வயது இருக்கும்போது மூத்தாயிடுறாங்க. இப்போ இவர் அவருடைய தந்தைக்கு பிறகு தான், தந்தையுடைய மௌத்துக்கு பிறகு தான் குரானுடைய ஹிஃப்ல தொடங்கி ஹிஃப்ல முடிக்கிறார். 12 வயசில் குரான் ஹாஃபிஸ் ஆகிட்டார், குரான் ஹிஃப்ல முடிக்கிறார். அதுக்கு அப்புறம் அவருடைய ஊரில் உனைஸா என்ற பிரதேசத்தில் தலபுல் இல்மில் நேரங்களை செலவாக்குறாரு. பின்ன அங்கே வெளியிலேருந்து வரக்கூடிய உலமாக்கள்கிட்டையும் இல்மை எடுத்து படிக்கிறார். படித்து அனைத்து துறைகள்லேயும் சிறந்து விளங்கக்கூடியவராக ஆகிறார். பின்ன இவருடைய 23வது வயதில் தன்னுடைய தர்ஸ் எடுத்து கொடுக்க, பாடங்கள் எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறார். இதுதான் அவருடைய சிறிய முன்னுரை. ஷேக் அப்துல் ரஹ்மான் அஸ்ஸெதி. அப்போ நம்ம கிதாபு ஷியாமை பார்க்க போகிறோம். இந்த மன்ஹஜுஸ் சாலிக்கின் என்ற கிதாபில் ஒரு பாபை மட்டும் பார்க்க போகிறோம். ஷியாம் என்பது ஷியாம் வஸ்ஸௌம், இது ரெண்டு வஜஹான், ரெண்டு மாதிரியும் வாசிக்கலாம். 2 மஸ்தர் இருக்குது. ஷாம யசூமு சௌமன் ஷியாமன், 2 மஸ்தர் இருக்குது. அப்போ நோன்பு என்பது ஷியாம் என்பதற்கு அரபு மொழியில் என்ன அர்த்தம்னா அல் இம்சாக். இம்சாக்னா பிடிப்பது, நோன்பு பிடிப்பது. நம்ம சொல்வது போல் இந்த குரான் வரக்கூடிய ஆயத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காமிக்கிறாங்க, இன்னி நதர்துல் ரஹ்மானி சௌமா ஃபலன் நுகல்லிமல் யௌம இன்சியா. நான் ரஹ்மானுக்காக நேர்ச்சை இருக்கிறேன்றாங்க. கீழே ஒரு ஆயத்தில் சொல்கிறாங்க, ஃபலன் நுகல்லிமல் யௌம இன்சியா, நான் இந்த நாள் எந்த மனிதர் கூட பேச மாட்டேன்ட்டு நேர்ச்சி இருக்கிறாங்க. இப்போ இங்கே மேல் ஆயத்தில் சௌமான்ட்டு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இங்கே முஃபஸ்ஸிரீன்கள் என்ன தஃப்சீர் வைக்கிறாங்க, இம்சாக், பேசாமல் நான் இருப்பேன்ட்டு எல்லாக்கிட்ட என்ன இருக்கிறாங்க, நேர்ச்சை செய்கிறாங்க. அப்போ அவங்க மேலே வாஜிபாக்கிறாங்க. இப்போ இம்சாக்குன்னா அரபி மொழியில் நோன்புக்கு அர்த்தம் இம்சாக், பிடிப்பது. ஷரியத் பொறுத்த வரைக்கும் அல் இம்சாக் அனில் முஃபத்திராத் மன்னியா மின் துலு இல் ஃபஜ்ரி இலா குரூபி ஷம்ஸ். இது தஅரீஃபுல் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவங்களுடைய தஃப்சீரில் இந்த தஅரீஃபை சொல்லி காட்டுறாங்க. அதாவது அல் இம்சாக் அனில் முஃபத்திராத், நோன்பு முறிக்கக்கூடிய விஷயங்களை விட்டு நம்ம அது செய்யாமல் பிடிப்பது, நோன்பு பிடிப்பது. நீயா நியத்து, நோன்பு வச்சுருக்கோன்ற நியத்தோட, இந்த நியத்து நாங்கள் இரவே வைக்கணும். அந்த நியத்து விஷயங்களை பின்னாடி வரக்கூடிய ஷுருத்துகளில் பார்ப்போம். மின் துலு இல் ஃபஜ்ர் இலா குரூபி ஷம்ஸ், சூரியன் உதித்ததுலேருந்து அதனுடைய வக்து என்னன்னு சொல்கிறான். சூரியன் உதித்ததுலேருந்து சூரியன் மறைகிற வரைக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் நோன்பு முறிக்கக்கூடிய செயல்கள் செய்யாமல் நாங்கள் நோன்பு பிடிப்பது சரியான நியத்தோடு. அப்போ நோன்பு என்பது நம்ம அறிந்தது போல் இஸ்லாத்தினுடைய தூண்களில் 4வது தூண். அஷ்யாம் ஷஹரி ரமதான் ஹுவர் ருக்னு ராபி மின் அர்கானில் இஸ்லாம்.
இஸ்லாத்தினுடைய தூண்களுடைய 4வது தூண் தான் ஷியாம். அஷ்ஷியாம் மின் அஃப்தலில் இபாதத். நோன்பு என்பது மகத்தான சிறந்த இபாதத்தில் உட்பட்டது. ஏனென்றால் அன்னஹு தஜ்தமி ஃபீஹி அன்வாவு ஸப்ர ஸலாஸ. இந்த நோன்பு இந்த இபாதத்தில் சபருனுடைய வகைகளான 3மே ஒன்று சேருது. இப்படி அஸ்ஸப்ர் அலா தாஅத்தில்லாஹி, நம்ம நோன்பு வச்சு அல்லாஹ்க்கு வழிபட்டு சபராக இருக்கும். அஸ்ஸப்ர் அன் மஆஷில்லாஹி, அல்லாஹ்க்கு மாறு செய்யாமல் நாங்கள் சபராக இருக்கோம். எப்படி அல்லாஹ் வேறு நாட்களில் எங்களுக்கு முபாஹ் ஆக்கின விஷயங்களை இந்த ரமதானுடைய பகல் வேளையில் எங்களுக்கு ஹராம், அது செய்யாமல், உதாரணத்துக்கு ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியோட உடலோடு கொள்வது, ஜிமால ஈடுபடுறது மற்ற நேரங்களில் ஹலால், ஆனால் ரமதானுடைய பகல் வேளையில் அவருக்கு ஹராம். அதே போல் சாப்பிடுவது, குடிப்பது, இதெல்லாம் செய்யாமல் சபராக இருப்பது. அஸ்ஸப்ர் அலா அக்தாரில்லாஹில் முலிமா. அதே போல் 3வது விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் விதித்த இந்த வழித்தரக்கூடிய விதியின் மீது சபராக இருப்பது. எப்படி எங்களுக்கு நாங்கள் நோன்பு வைத்தால் என்ன ஆகும், உடலில் சோர்வு ஏற்படும், அதே போல் தாகம் ஏற்படும், பசி ஏற்படும், இதெல்லாம் தாங்கிக்கிட்டு சபராக இருப்பது. இப்போ இந்த 3 விஷயங்கள், இந்த சபருனுடைய 3 வகைகளும் நோன்பில் என்ன ஆகுது, ஒன்று சேருது. அதே போல் இந்த நோன்புடைய சிறப்பை நம்ம பார்க்கும்போது ஹதீஸில் வர மாதிரி அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபஇன்னஹு லி வ அன அஜ்ஸி பிஹ். இந்த நோன்பு என்பது எனக்குரியது, நான் தான் அதுக்கு கூலி கொடுப்பேன். வ அன அஜ்ஸி பிஹ் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது கூடிய ஹிக்மத்துகள் உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க. அஷேக் பஸ்ஸாம் அவர்கள் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் உம்தத்துல் அஹ்காம்க்கு ஷரக் கொடுக்கும்போது அதில் சொல்லி காட்டுறாங்க. ஷேഖுல் அல்லாமா அப்துல்லா இப்னு பஸ்ஸாம், அப்துல்லா இப்னு அப்துல் ரஹ்மான் பஸ்ஸாம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கிதாபு ஷியாம் என்ற பாடத்தில் அதில் சில ஹிக்மத்துகளை சொல்லி காட்டுறாங்க. அதில் முதல் ஹிக்மத் என்னவென்றால் அல் ஹிக்ம சாமியா, அதாவது ரஃபியா, மிக உயர்ந்த ஹிக்மத் என்னவென்றால் இபாதத்துல்லாஹி வல் ஹுதூலஹு, அல்லாஹ்க்கு இபாதத் செய்கிறது, அல்லாஹ்க்கு பணிஞ்சு போகிறது. லியக்கூனு ஷாயிம் முக்பிலன் அல்லாஹி தாலா, ஒரு நோன்பாளி அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து போகக்கூடியவனாக இருப்பதற்கு. ஹாதியன் பைன எதைஹி, அல்லாஹ்க்கு பணிஞ்சு போகிறதுக்கு. அப்போது ஒரு அடியான் அதுக்கு ஷேக் ஆயத்தில் சொல்லி காட்டுறாங்க. கல்லா இன்னல் இன்சானில் எத்துகா அர் ரஹாஹு ஸ்தக்னா. ஒரு அடியான் வேறு நேரங்களில் தன்னை பலசாலியாக காணும்போது என்ன பண்ணுறான், வரம்பு மீறுறான். கல்லா இன்னல், மாறாகலாம் சொல்கிறான், இன்னல் இன்சானில் எத்துகா, மனிதன் வரம்பு மீறுறான். அர் ரஹாஹு ஸ்தக்னா, தன்னை தேவையற்றனா காணும்போது. அப்போ நோன்பு வைக்கும்போது அவனுடைய பலவீனத்தை அவன் உணர்வான் ஒரு அடியான். ஃபலியஅலம் அன்னஹு தைஃபுன் ஃபகீருன் பைன யதைல்லாஹி, அவன் அறிஞ்சுக்கணும் என்னன்ட்டு அவன் பலவீனமானவன், அவன் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உடையவன். எப்போ, ஹீன எராஜ அஃபஹு வ அஜ்ஸஹு, அவன் அவனுடைய பலவீனத்தையும் அவனுடைய ஆற்றல் இல்லாத விஷயங்களையும் காணும்போது. ஃபயுன்கிரு ஃபி நஃப்ஸிஹில் கிப்ர் வல் அதமா, அப்போ என்ன பண்ணுவான், அவனுடைய உள்ளத்தில் கிபுர் இருந்தால் அதை எடுத்துடுவான், அது கிபுர் இல்லாமல் பணிவாக நடப்பான். ஃபயஸ்தகீனுலி ரப்பிஹி, அதே போல் எத்துதல்லலு, அவனுடைய ரப்புக்கு பணிஞ்சு போவான். எலீனுலி ஹல்கிஹி, அவனுடைய படைப்புகள்கிட்ட பணிவாக நடப்பான். இது முதல் ஹிக்மத்தான் ஷேக் பஸ்ஸாம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுறான். அதே போல் 2வது ஹிக்மத் என்னவென்றால் இஜ்திமாஇய்யா என்றால் மின் இஜ்திமாஇஹிம் அலா இபாதத்தின் வாஹித், முஸ்லீம்கள் எல்லாம் ஒரே இபாதத்தில் ஒன்று கூட்டுறாங்க. ஃபி வக்தின் வாஹித், ஒரே நேரத்தில் ஒரே இபாதத்தில் ஒன்று கூட்டுறாங்க. சபுருஹும் ஜமியன், அனைவரும் சபுராக இருக்கிறாங்க. கவியிஹிம் வ ஜஈஃபிஹிம் வ ஷரீஃபிஹிம் வ வஜீஹிம் வ கனியிஹிம் வ ஃபக்கீரிஹிம், அவர்கள் உடல் ஆரோக்கியம் உள்ள ஆளாக இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியம் இல்லாத ஆளாக இருந்தாலும் சரி, கண்ணியமானவராக இருந்தாலும் சரி, பணிவானவராக இருந்தாலும் சரி, செல்வந்தராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாம் என்ன இந்த இபாதத்தில் ஒன்று சேர்றாங்க. ஒரே இபாதத்தில் ஒரே வக்தில் சபராக இருந்து ஒன்று சேர்றாங்க.
இது என்ன ஆக்குது, மிம்மா யுசப்பிபு ரப்த குலூபிஹிம், இது இந்த எதுக்கு சபபாக இருக்கும், அவர்களுடைய உள்ளங்கள் ஒன்றாகிறதுக்கும், அல்லுஃபி அர்வாஹிஹிம், அவர்களுடைய ஆத்மாக்கள் ஒன்று சேர்றதுக்கும், அவர்களுடைய வலம்மி கலிமத்திஹிம், அவர்களுடைய கலிம வார்த்தை வந்து ஒன்றாகிறதுக்கும் இது வந்து காரணமாக இருக்கும். இந்த நோன்பு என்பது காரணமாக இருக்கும். இது வந்து இஜ்திமாயிய ஹுக்முன் இஜ்திமாயியா, இது வந்து ஒன்று சேரக்கூடிய ஹுக்ம். இது ரெண்டாவது விஷயமா சொல்லி காட்டுறாங்க. அஹ்லாக்கி மூன்றாவது சொல்லி காட்டுறாங்க. அஹ்லாக்கி, அதாவது ஒரு அடியான் வந்து அல்லிம சப்ர வத்தஹம்முல், ஒரு அடியான் வந்து நோன்பு இருந்தால் எதை கற்றுக்கிறான், சபராக இருக்கிறதுக்கும், அதே போல் இந்த மாதம் ஃபுல்லாக சபருனுடைய மாதன்றதுக்கு ஹதீஸே வந்திருக்கு. அதே போல் தாங்கி கொள்றதுக்கு, பிரச்சனைகளை தாங்கி கொள்றதுக்கும், உடலில் விஷயங்களை தாங்கி கொள்றதுக்கும் கற்றுக்கிறான். யுகவ்வி அல்ல அசீமத்தை வல் இராதத்தை, அவனுடைய உறுதியையும் அவனுடைய எண்ணங்களையும் அவன் வந்து என்ன பண்ணுறான், உறுதிப்படுத்திக்கிறான், அதிகப்படுத்துகிறான், உறுதிப்படுத்திக்கிறான். இது வந்து மூணாவது ஹிக்மத், நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்கு மூன்றாவது ஹிக்மத். அதே போல் நான்காவது சிஹியத்துன், உடல் ஆரோக்கியம். ஏன்னா அதுக்கு காரணம் சொல்லி காட்டுறாங்க. ஃபைனல் மைதத்தை பெய்து தாய், ஏன்னா வயிறு என்பது நோய்க்குரிய இடம். வல்ல ஹமியத்து ரசு தவா, அப்போது வந்து அதை பாதுகாத்து கொள்வது அது வந்து ஒரு ஷிஃபாவாக இருக்கும், ஒரு தவாவாக இருக்கும். அதான் வந்து நான்காவது ஹிக்மத்தில் சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா ஒரு அடியான் வந்து தன்னுடைய அந்த வருஷம் ஃபுல்லாக வந்து வயிறுக்கு வந்து வேலை கொடுத்துட்டே இருக்கான், சாப்பிட்றான், வேலை கொடுத்துட்டே இருக்கான், கொஞ்சம் கேப்பும் விடாமல் வேலை தரான். அப்போது இந்த நோன்பு காலங்களில் அவனுக்கு கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும், இந்த வயிறை வந்து காலியாக விடுறதுக்கு. இது வந்து என்ன ஆகும், இடைவெளி விடாமல் நோன்பு உணவுகளை ஒன்று கொண்டே இருக்கிறாந்தால் இந்த ரமதான் மாதத்தில் அவன் வந்து வயிறுக்கு வந்து கேப்பு தரான். அப்போ அதை வந்து அவனுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு வழிமுறையாக அமையும் இந்த நோன்பு என்பது. இப்போ இந்த நோன்பு என்பது நாங்கள் பார்த்தது போல் 4 வகைகளில் வந்து இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிரிக்கிறாங்க. நோன்பு என்பது 4 வகைகளில் பிரிக்கிறாங்க. அதில் வந்து முதல் வகை என்னவென்றால் அஸ்ஸியாம் அல் மஃப்ரூத், அஸ்ஸௌம் அல் மஃப்ரூத் பிஷ்ஷரா சியாமி ரமதான் அதான் வ கதாஅன், அல்லாஹ் வந்து ரமதான் மாதத்தில் கடமையாக்குன நோன்பு, அது வந்து ரமதான் மாதத்தில் அதான் அந்த மாதத்தில் நிறைவேற்றக்கூடியதாக இருந்தாலும் சரி, அந்த மாதத்தில் முடியாத ஆட்கள் கதா செய்கிறதா இருந்தாலும் சரி, இது முதல் வகை. அஸ்ஸௌம் அல் வாஜிப் பில் கஃபாராத், ரெண்டாவது வகை என்னவென்றால் பரிகாரத்தை கொண்டு வாஜிபாக்கக்கூடிய நோன்பு. கஃபாரத்தி மன் ஜாம இம்ராத்தஹு ஃபி நஹாரி ரமதான், யார் வந்து தன்னுடைய மனைவியோட ரமதான் மாதத்தினுடைய பகல் வேளையில் உடலுறவு கொள்கிறாங்களோ அவர் மீது என்ன கஃபாரா வந்து கடமை, அவர் நோன்பு இருக்கணும். அவர் மீது முதல் என்ன கடமை, ஒரு அடிமையை வந்து விடுதலை செய்கிறது. அது கிடைக்காத ஆட்கள் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கணும். அதுவும் முடியாத ஆட்கள் உணவு கொடுக்கணும் ஏழைகளுக்கு. அப்போ வந்து இங்கே என்ன கடமையாகுது, நோன்பு கடமையாகுது. எப்படி, அவர் கஃபாரா மூலியமாக நோன்பு கடமையாகுது. இது இரண்டாவது வகை. அஸ்ஸியாமல் வாஜிப் பின் நதிர், மூன்றாவது வகை என்னவென்றால் நாங்கள் நேர்ச்சை செய்வது கொண்டு நோன்பு கடமையாகிறது. அதாவது ஒரு அடியான் தன் மீது வாஜிபாக்கி கொள்வது, இந்த நாள் நான் வந்து நோன்பு இருப்பேன், அல்லாஹ்க்காக நோன்பு இருப்பேன் நேர்ச்சை செய்கிறது, அவர் மீது அவர் வாஜிபாக்கிக்கிறார். இது மூன்றாவது வகை. அஸ்ஸௌமு தத்தவ்வோ, அதாவது நஃபீலான நோன்புகள் வைப்பது, திங்கக்கிழமைகளிலோ வியாழக்கிழமைகளிலோ நஃபீலான நோன்புகள் வைப்பது, இது நான்காவது வகை. இப்படி வந்து 4 வகைகளாக நோன்பை வந்து பிரித்து காமிக்கிறாங்க. அப்போது நாங்கள் அடுத்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்றால் மசலுத்துன் மத ஃபுரிது ரமதான், ரமதான் நோன்பு வந்து எப்போ கடமையாக்கப்பட்டது. கால நவவி ரஹ்மத்துல்லா, இமாம் நவவி ரஹ்மத்துல்லா சொல்லி காட்டுறாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஷாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சினீன், ரசூல்லா வந்து 9 ஆண்டுகள் நோன்பு பிடிச்சிருக்காங்க. லியன்னு ஃபுரித ஃபி ஷஹரி ஷஅபான் மினஸ் சனத்தி சானியா மினல் ஹிஜ்ரா, ஏனென்றால் அது எப்போ கடமையாக்கப்பட்டுச்சு? ஹிஜ்ரி 2வது ஆண்டு ஷஅபான் மாதத்தில் கடமையாக்கப்பட்டுச்சு. அப்போ ரசூல்லா மௌத்தானது எப்போ? ரபியுல் அவ்வல் சனத்தை ஹிதவாஷரா மினல் ஹிஜ்ரா. ரசூல்லா வந்து ஹிஜ்ரி 11வது ஆண்டு ரபியுல் அவ்வலில் மௌத்தாகிறாங்க. இப்போ இதை வச்சு வந்து ஷேக் அல்லாம நவவி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்கிறாங்க? ரசூல்லா வந்து 9 ஆண்டுகள் வந்து நோன்பு பிடிச்சிருக்காங்க. 9 ஆண்டுகள் எப்போ கடமையாக்கப்பட்டுச்சு? ஷாபான் மாதத்தில் ஹிஜ்ரி 2வது ஆண்டு ஷாபான் மாதத்தில் கடமையாக்கப்பட்டுச்சு. ரசூல்லா மௌத்தானது வந்து ரபியுல் அவ்வல் ஹிஜ்ரி 11ல் மௌத்தாகிறாங்க. அப்போ ரசூல்லா வந்து 9 ஆண்டுகள் நோன்பு பிடிச்சிருக்காங்கன்ட்டு ஷேக் சொல்லி காட்டுறாங்க. அஹ்வாலுன் ஃபர்தியத்து ஷியாம். அதே போல் அடுத்த விஷயம் என்னவென்றால் நம்ம பார்க்க போகிறது, நோன்பு வந்து எப்போ எந்த நிலைகளில் கடமையாக்கப்பட்டுச்சு அதையும் சொல்லி காட்டுறாங்க. உமைரல் முஸ்லிமூன் அவ்வலன் பஷியாமி யோமி ஆஷூரா. முதல் வந்து என்ன, முஸ்லீம்கள் வந்து எதை கட்டளையிடப்படுறாங்க? ஆஷூரா நாளில் வந்து நோன்பு வைக்கிறதுக்கு. அது வந்து அவங்களுக்கு கடமையாக இருந்துச்சு. ஆஷூரா சஹீஹைனில் வரக்கூடிய புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் ஆயிஷா, அதே போல் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அவங்களுடைய ஹதீஸ்களில் இதுக்கு ஆதாரம் வருது. அப்போ முதல்ல வந்து முஸ்லீம்களுக்கு எது கடமையாக இருந்துச்சு? முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் ஆஷூரா நாளில் வந்து நோன்பு பிடிப்பது, அதுதான் கடமையாக இருந்துச்சு. அதே போல் இரண்டாவது, இது வந்து முதல் நிலை. தும்ம ஃபரதல்லாஹு ஷஹர் ரமதான வ சார சௌம யோ யோமி ஆஷூரா முஸ்தஹப். அதுக்கு பிறகு என்ன ஆக்குறான்? அல்லாஹ் வந்து ரமதான் மாதத்தினுடைய நோன்பை வந்து கடமையாக்குறான். கடமையாக்கின பிறகு என்னாச்சு? ஆஷூரா நாள் நோன்பு வைக்கிறது வந்து முஸ்தஹப், விரும்பத்தக்கதாக மாறிடுச்சு. அது கடமையாக்கப்பட்ட நேரத்தில், ரமதான் மாதத்தினுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட நேரத்தில் வைந்தான் ஃபரத ஷஹரு ரமதான் கேனன் நாஸ் முஹையிரின் பைன ஷியாம் வல் இத்ஆம். முதல் காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஆளுக்கு நோன்பு வைக்க விருப்பம் இருந்தால் அவன் நோன்பு வைக்கலாம். ஒரு ஆளுக்கு நோன்பு வைக்காமல் அந்த ஒரு நாள் அந்த நோம்பினுடைய நாளுக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்க முடியும்னா, உணவு குடிக்க விருப்பம் இருந்தால் அவர் கொடுத்துக்கலாம். முஹையிரின், அவர்களுக்கு வந்து தேர்ந்தெடுப்பு இருக்குது. ஒன்று நோன்பு வைக்கலாம், அல்லது உணவு கொடுக்கலாம். இப்படி இருந்துச்சு ஆரம்ப கட்டத்தில். ஏன்னா கம கால அல்லாஹு தஆலா வலல்லதீன யுதீகுனஹு ஃபித்யத்து தஆமு மிஸ்கீன். யாருக்கு தாக்கத்து இருக்கோ அவங்க மேலே என்ன கடமை? ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது. ஃபமன் தத்தவ்வா ஹைரன் ஃபஹுவ ஹைருல்லஹ். யார் வந்து அதிகப்படியாக நன்மைகள் செய்கிறாங்களோ அது அவருக்கு ஹைராக இருக்கும். அது சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறேன், வான் தசூமு ஹைருல்லக்கும் இன் குன்தும் தஅலமூன். ஆனால் நீங்கள் நோன்பு பிடிப்பது தான் உங்களுக்கு சிறந்தது, நோன்பு தான் உங்களுக்கு சிறந்தது, நீங்கள் அறிந்து கொண்டால் நோன்பு தான் உங்களுக்கு சிறந்ததாக இந்த ஆயத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். இப்போ இதை வச்சு என்ன சொல்கிறாங்க? ஆரம்பத்தில் வந்து எப்படி இருந்துச்சு நோன்பு? ஒரு ஆளுக்கு வந்து நோன்பு பிடிக்கணுன்னா நோன்பு பிடிக்கலாம், நோன்பு வைக்கலாம். உணவு அளிக்கணுன்னா உணவு அளிக்கலாம், அவருடைய தேர்ந்தெடுப்பு. கேனன்னாஸ் முஹையிரின், அவர்கள் வந்து அப்படி இருந்தாங்க, தேர்ந்தெடுத்துக்கலாம் அவர்கள். மூன்றாவது நிலை என்னவென்றால், தும்ம நசஹல்லாஹு தாலிக ஃபஅௌஜப ஷியாம ரமதான். பின்ன வந்து அந்த ஹுக்மை வந்து எல்லாம் நஸ்காக்கிட்டு எடுத்துட்டு என்ன பண்ணுறான்? கண்டிப்பாக வந்து எல்லாமே நோன்பு வைக்கணும். யார்? பிரயாணிகள், நோயாளிகள், உதுர் உள்ளவர்கள், எக்ஸ்கியூஸ் உள்ளவர்களை தவிர வேறு எல்லாமே என்ன பண்ணணும்? நோன்பு வைக்கணும். ஏன்னா நல்லா குரானில் வந்து ஆயத்தில் இருக்கிறான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல் யசும்ஹு. யார் அந்த மாதத்தை அடைகிறாங்களோ ஃபல் யசும்ஹு. இது வந்து கட்டளை. இங்கே அம்ருக்கு எங்கே வந்திருக்கு? கட்டளை எங்கே வந்திருக்கு? அல்லாஹ் வந்து ஃபல் யசும்ஹு, அவர்கள் வந்து நோன்பு வைக்கணுன்ட்டு எல்லாம் கட்டளையிடுறான். அப்போ வந்து நோன்பு வந்து 3 நிலைகளில் வந்து கடமையாக்கப்படுது. முதல் ஆஷுரா நோன்பு, அதற்கு பிறகு ரமதான் எல்லாம் கடமையாக்குறான். அந்த நிலையில் என்ன இருந்தாங்க? மனிதர்கள் முஹையுருனாக இருந்தாங்க, அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். 3வது நிலையில் தான் எல்லாம் வந்து ரமதான் நோன்பை வந்து கடமையாக்குறான். இப்போ வரக்கூடிய நாட்களில் நாங்கள் வந்து
கிதாபுக்குள்ள நுழைவோம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அதூபு இலைக்.